அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்வுக்கு செல்வதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை அப்படின்றத தான் பார்க்க போறோம். என்ன சார் இது அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுட்டு போயே ஆகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி சொல்ல வருது. சார் என்ன சார் இப்படி பில்டப் பண்ணுறீங்க, இது என்ன பப்ளிக் எக்ஸாமா அப்படின்னு சில பேர் கேட்குறது தெரியுது. அதாவது வந்து பப்ளிக் எக்ஸாமும் இல்லையோ, அதாவது ஸ்கூலில் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினச்சிட்டு எழுதணும். அப்போ தான் வந்து சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் எப்போ கரெக்டாக இருக்கீங்களோ பெரிய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன விஷயமா இருந்தாலும் அதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டியும் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அதை இன்றைக்கி பார்க்கலாமா? தேர்வுக்கு செல்வதற்கு முன்பு செய்ய வேண்டியவை என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா திட்டமிடல். என்ன சார் திட்டமிடல்? எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைனா இப்படி தான் அப்படின்னு ஒரு வடிவேல் சார் காமெடி ரூமில் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாமுக்கு என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். சார் நாளைக்கு எனக்கு தமிழ் எக்ஸாமு, இல்லை நாளைக்கு எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு, எந்த சப்ஜெக்ட் வேணா இருக்கும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் என்ன இருக்குது, பாட்னி, அது இதுன்ட்டு என்னவோ சப்ஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது சார், எக்ஸாம் சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், திட்டமிடல் அப்படின்றது இருக்கணும். 5 மணிக்கு நான் உட்காரணும் சார், இன்னைக்கு ஈவினிங் எக்ஸாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோன்னா 5:30 மணி சார், இல்லை 6 மணி சார் உட்காரேன் அப்படின்னா என்னென்னலாம் படிக்க போகிறோம், எவ்வளோ மணி நேரத்தில் படிக்க போகிறோம் அப்படின்ற டார்கெட் ஃபஸ்ட்டு நீங்கள் செட் பண்ணணும். நான் இந்த 1 மார்க்கை வந்து இந்த ஒரு 1/2 hour முடிச்சிடுவேன், 2 மார்க் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன், அடுத்து வந்து 5 மார்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்து ஒரு 3 hours முடிப்பேன் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா, அடுத்து படிக்கணுமா? ஆமாம், படிக்கணுமா அப்படின்னா ஆமாம் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் போய் நீ எக்ஸாம் எழுதணும். அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேவா? பிளான்லாம் பண்ணிட்டேன் சார், பக்காவாக பிளான் ரெடி, ஆனால் நான் படிக்கிறேனா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், கண்டிப்பாக படிக்கணும். என்ன சார் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நான் படிக்க போகிறேன், இதெல்லாம் வந்து 2 மார்க் படிக்க போகிறேன், அடுத்து 5 மார்க் படிக்க போகிறேன் அப்படின்றத பிளான் பண்ணணும். அடுத்து நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 மணி நேரமாச்சும் படிக்கணும். 6லேருந்து 7 மணி நேரமா அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் ஒரு 15 நிமிஷம் பிரேக்கு, அதுக்கப்புறம் படிக்கணும். 6 மணி நேரம் 7 மணி நேரம்ன்றது ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இல்லை, நைட்டு கொஞ்சம் நேரம், காலைல கொஞ்சம் நேரம், அதை தான் நான் வந்து டோட்டலாக ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறேன். இதுவரையும் நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஈவினிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட எக்ஸாமில் நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். சரியா? அப்போ என்ன பண்ணணும், குறைஞ்சபட்சம் எக்ஸாமுக்கு நீங்கள் 6லேருந்து 7 மணி நேரம் படிக்கணும். எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னா சொல்கிறேன். அதுக்கடுத்து சார் பிரேக் எடுத்துக்கலாமா? பிரேக் அப்படின்னா வந்து என்னது, ஒரு 15 நிமிஷம் படிச்சுட்டு போய் ஃபுல்லாக வந்து சார் பெட்டில் போய் படுத்துட்டு ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 hours இல்லை 1.5 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் பிரேக், வெளில போயிட்டு நடந்துட்டு வரலாம், அப்புறம் வந்து டீ குடிக்கலாம், இல்லை வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனா. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றப்போ நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சார் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சாங்க, ஒரு 5 பஜ்ஜி 6 வடை அந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே இறக்கிட்டேன், லைட்டாக ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்குது, கொஞ்சம் ஒரு தூக்க போட்டு எழுந்திரிக்கலாம் போல இருக்குது அப்படின்லாம் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பே லேசினஸ் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்றத எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கிற டைமை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி ஓகேவா, இதை பண்ணணும். அடுத்து மௌனமாக படிக்கவும். என்ன சார் மௌனமாக படிக்கவும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கத்தி படிச்சிங்க அப்படின்னா எனர்ஜி அப்படின்றது ரொம்ப லாஸ் ஆயிரும். ஒரு மீடியமாக படிச்சுக்கலாம் படிக்கும்போது. இல்லை சார் எனக்கு வந்து மௌனமாலாம் படிக்க வராது, நான் கத்த தான் செய்வேன், ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்னு பசங்க படத்தில் வரும்ல அந்த மாதிரி சார் கத்துவேன் அப்படின்னா சரி பரவாயில்ல, ஆனால் கத்தக்கூடாது, எக்ஸ்ட்ரீமுக்காக போய் கத்தாமல் பொறுமையாக வந்து படிக்கணும். திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓகே பொறுமையாக வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்றத கண்ணால் பார்த்துட்டே வரணும். ஓகேவா? அடுத்து ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். சார் 1 மார்க்கை படித்தேன், 2 மார்க் படித்தேன், அடுத்து 5 மார்க் வந்து 1 மார்க் மறந்துருச்சு சார், 2 மார்க் மறந்துருச்சு சார், அந்த மாதிரி சினாரியோலாம் நடக்கும். ஓகேவா? அது மாதிரி எனக்கும் நடந்திருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா படிச்சுட்டே வருவேன், படித்ததெல்லாம் அப்படியே மறந்துட்டே வரும். ஓகேவா? ரிவிஷன் பண்ணாமல் விட்டுருவேன். அதாவது நைட்டு 6 மணி நேரம் படிச்சுட்டு போயிடுவேன், நைட்டுன்னு வந்து ஒரு 12 மணி 12:30 மணி படிச்சிருவேன், காலைல வந்து தூங்கி இருந்துச்சு அதான் படிச்சுட்டோமே அப்படின்னு போய் எக்ஸாம் உட்காந்தா அவ்வளோதான், 1 மார்க் எழுதிடுவேன். 2 மார்க் 5 மார்க்கில் ஐயோ இதை படித்தமே, இதோட ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன வரும் தெரிஞ்ச எழுதி இல்லாமல் அப்படின்னு உட்காந்துருப்போம். அதை மாதிரிலாம் பண்ணக்கூடாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது ரிவிஷன் அப்படின்றது பண்ணணும். என்ன ரிவிஷன் சார் அது அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சார் ரிப்பீட் ரிவிஷன்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 1 மார்க் அப்படின்றது படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் 2 மார்க் அப்படின்றது படிக்கிறீங்க. ஓகேவா? 1 மார்க் படிச்சுட்டு 2 மார்க் படிக்கிறீங்க. 1 மார்க் படிக்கிறது உங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரமே ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபுல் போர்ஷன் படிக்கிறீங்க, 1 மார்க் வந்து 1 hour ஆகிடுச்சு.
2 மார்க் நீங்கள் 1 ஹவர் படிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா 2 மார்க் முடிச்சு டேரெக்டாக 5 மார்க் அப்படின்றது போகக்கூடாது. என்ன பண்ணணும்னா மறுபடியும் 1 மார்க் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். அடுத்து 5 மார்க் போகிறப்போ என்ன சார் அது மெத்தட் அப்படின்னா இது பேர் தான் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கும்போதே முன்னாடி உள்ளதை படிச்சுட்டே வரணும். அதாவது நான் இப்போ ஒரு 1 மார்க் படிச்சிட்டேன், 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் படிச்சிட்டேன். மறுபடியும் என்ன பண்ணணும் 1 மார்க் ரிவிஷன் பண்ணணும், 2 மார்க் ரிவிஷன் பண்ணணும், 5 மார்க் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவிஷன் அடிக்கணும். இதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் வந்தா சுட்டா ரிப்பீட் அந்த மாதிரி வந்து என்ன ஆகும் ரிப்பீட்டாக வந்து மண்டையில் வந்து மறுபடியும் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே படிச்சதை வந்து மறுபடியும் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும். அது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா மறக்காது. ஓகேவா, என்ன பண்ணாலும் தூக்கத்தில் வந்து நடு ராத்திரியில் வந்து 1 மணிக்கு எழுப்பி ஆன்சர் சொல்கிறா அப்படின்னு கேட்டாலும் கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா படிக்கும்போது நீங்கள் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்ற மெத்தடில் படிக்கணும். ஓகேவா, அதுதான் 1 மார்க் படிச்சதுக்கப்புறம் 2வது மார்க் 2 மார்க் படிக்கணும், திரும்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும். அதுதான் வந்தா சுட்டா ரிப்பீட் அந்த மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ரிப்பீட்டிங் மெத்தடில் போட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேவா, இது கிளியரா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் குடிக்க வேணும். சார் இதெல்லாம் ஒரு டிப்பா சார்? ஏன் சார் இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நடந்திருக்கே. அதாவது ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா எக்ஸாம் படிக்கிறப்போ என்ன பண்ணா உடம்பு ஓவர் ஹீட் ஆகும். அதாவது எப்போ வந்து நம்ம மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோமோ, நீங்கள் சில டைம் பார்த்துருக்கலாம், மூளைக்கு வேலை கொடுத்து எந்த வேலை செஞ்சாலுமே வந்து உடம்பு ரொம்ப பசிக்கும், உடம்பு ஹீட் ஆகும். அதுதான் வந்து அதனால் நீங்கள் படிக்கும்போது என்ன அப்படின்னா எனர்ஜி அப்படின்றது ரொம்ப லாஸ் ஆகும். மூளையை போட்டு கசக்குவீங்க. மேக்ஸ்லாம் போடும்போது என்ன ஆகும், என்னடா அதுக்கு கிறுக்கி ஆன்சரே வரமாட்டேது அப்படின்னு மூளையை போட்டு கசக்குவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பாடி அப்படின்றது டீஹைட்ரேட் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா தண்ணி அப்படின்றது அதிகமாக குடிக்கணும். அதிகமாக குடிச்சதான் என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல ஹீட்டும் குறையும், அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆகிறதுலேருந்து தப்பிக்க முடியும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஓகேவா சார்? அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தேர்வுக்கு எடுத்து வைக்க வேண்டியவை. அதாவது என்ன பண்ணுவோம், அதாவது நம்ம முதல் நாள் வந்து சீரியஸாக வந்து படித்தேன் சார் 7 மணி நேரம். காலைல பார்த்தா எக்ஸாம் பேட மறந்துட்டேன், பார்த்தா பெண்ணை மறந்துட்டு போயிட்டு அங்கே போய் கடன் வாங்கிட்டு இருக்கேன், டே ஒரு பெண்ணு குடுறா அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி முதல் நாள் நைட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லாமே இருக்கா, பேக் எடுக்கணும், ஓப்பன் பண்ணி எல்லாமே இருக்கா, எக்ஸாம் பேட் வச்சிருக்கோமா, பெண்ணு 2 இருக்கா, பெண்ணு 2லையும் இங்க் இருக்கா, பெண்ணு இருக்கும் ஆனால் இங்க் இருக்கு, அது போய் எழுதுனா என்னடா எழுத மாட்டுது அப்படின்னு இருக்கும், இங்க் இருக்கா, இதெல்லாம் கடைசி டைம்ல பண்ணணும் அப்படின்னா பதட்டம் அப்படின்றது வந்துடணும். அதனால என்ன பண்ணணும்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறீங்களா ஒரு 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷத்தில் இதெல்லாம் பண்ணணும். என்ன பண்ணணும்னா எக்ஸாம் பேட் எடுத்து வைக்கணும், பென் எடுத்து வைக்கணும், பிளாக் பென் யூஸ் பண்ணுற சொல்கிறாங்க அப்படின்னா பிளாக் பென் எடுத்து வைக்கணும், ப்ளூ பென் எடுத்து வைக்கணும், அந்த பென்னில் இங்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், இங்க் பென் வச்சிருக்கீங்கன்னா இங்க் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜாமெட்ரி மேக்ஸ் எக்ஸாம் போறீங்க அப்படின்னா ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு, ஹால் டிக்கெட், ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் இந்த எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல் நாளே எடுத்து பேக் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் வந்து எக்ஸாமுக்கு கிளம்புற அவசரத்தில் போயிட்டு இதெல்லாம் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா மண்டை கோளாறாயிரும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடியே எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா ஓகே. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு எக்ஸாமுக்கோ இல்லை எங்கே போகிறதா இருந்தாலுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா முதல் நாளே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து எந்த இதுவும் அவஸ்தை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவேன் முதல் நாளே எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவேன். காலையில் எழுந்திரிச்சோடனே நீட்டாக எடுத்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல் நாளே எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடணும். கிளியரா? இதை பண்ணிடணும். சரியா? அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட். அதாவது வந்து முதல் நாள் அடுத்த நாள் எக்ஸாம் சார் தமிழ் எக்ஸாம் தானே சார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போயிட்டு 5 பரோட்டா 5 கொத்து பரோட்டா பீஸா ஒன்று சொல்கிறா, பர்கர் ஒன்று சொல்கிறா அப்படின்ட்டு அடித்து நகர்த்தக்கூடாது. அது வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனையை கொண்டு போய் இழுத்து விட்டுரும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். சரி, இதெல்லாம் ஒரு டிப்பா அப்படின்னா கண்டிப்பாக டிப்பு. சில பேருக்கு இது பெரிய பிரச்சனையாகவே நடந்திருக்கு. இது பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அசைன்மெண்ட் எக்ஸாம்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸாமையும் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணதான் என்ன ஆகும், அதுதான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றத ரொம்பவே அவாய்ட் பண்ணி ஆகணும். என்ன சார் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா வீட்டில் செய்கிற உணவை தவிர, சார் நாளைக்கு எக்ஸாம் என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், போயிட்டு அந்த பானிபூரி மட்டும் சாப்பிட்டு வந்துடுவா, இந்த காளான் மட்டும் சாப்பிட்டு வந்துடுவா அப்படின்லாம் போயிட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணணும், முதல் நாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் சமைக்கிற உணவை மட்டும் தான் சாப்பிடணும். அதுலேயும் வந்து ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். இட்லி, தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்பாத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்கணும். ஓகேவா? அது மாதிரி பண்ணணும். காலையிலையும் அதே மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துட்டு காலைல சாப்பிடாம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. காலையில் எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு ஃபுட் அப்படின்றது எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போயே ஆகணும். இல்லை அப்படின்னா மயக்கம் வந்துடும், மறந்து போயிடும், பசியில் பாதி மறந்து போயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடாம எக்ஸாம் போகக்கூடாது. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் வந்து முதல் நாள் எடுக்கவே கூடாது. லைட்டாக தண்ணி அதிகமாக குடிக்கணும். என்ன பண்ணணும், சாப்பாடு அப்படின்றது லைட் ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கணும். கிளியரா? இதை பண்ணுவீங்களா? அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா தூங்கணும். சார் இப்போ தான் சார் என் டாப்பிக்கே வந்திருக்கேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா சில பேர்? அது ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கணும் அப்படின்னா வந்து நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னா தான் அந்த நான் தூக்கத்தை சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நைட்டு ஒரு 11 மணி வரையும் 11 மணி வரையும் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா?
சார் எனக்கு வந்து நைட்டு தான் சார் நல்லா படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 11-11:30 வரைக்கும் நல்லா படிக்கலாம். சார் எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, காலையில் எழுந்திரிச்சு நான் படிச்சுக்கிறேன், 9 மணிக்கே நான் வந்து தூங்குறாள் அப்படின்னா 9 மணிக்கு படுத்துட்டு காலைல 4:30 இல்லை 5 அந்த மாதிரி நீங்கள் எழுந்திரிச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம், ஆனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா, சார் நான் முன்னாடியே படிச்சு வச்சுட்டேன், ரிவிஷன் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் 8 மணி நேரம் தூங்கிக்கலாம். சார் நான் படிக்கவே இல்லை, இப்போதான் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் டைமை குறைச்சிட்டு தூக்கம் பரவாயில்ல ஒரு 7 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு மீதி நேரத்தை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இதை பண்ணுவீங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் ரிவிஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா, முதல் நாள் வந்து படிச்சிருப்பீங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் கூட படிச்சிருப்பீங்க, 12 மணி வரைக்கும் கூட படிச்சிருப்பீங்க. ஆனால் என்ன இருக்கும் அப்படின்னா நைட்டு தூங்கியிருப்பீங்க, அதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருக்கும். அதனால என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக ரிவிஷன் அப்படின்றது பண்ணாமல் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் அப்படின்றது பண்ணணும். என்னன்னா காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்திருக்கீங்க அப்படின்னா 5லேருந்து 7, சில பேருக்கு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குன்னா 8 மணி வரைக்கும் கூட படிக்கலாம். சார் பக்கம் தான் சார் இருக்குது, நடந்து தான் சார் போவேன் அப்படின்னா ஒரு 8 மணி வரைக்கும் படிக்கலாம், இல்லை 7:30 மணி வரைக்கும் படிக்கலாம். ஓகேவா? உங்களோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டைம்ன்றது ஒதுக்கிக்கோங்க. ஆனால் 5 மணிக்கு கண்டிப்பாக எழுந்திரிச்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நல்ல மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணணும்னா ஒரு 5 to 7 இல்லை 5 to 7:30 அப்படின்ற மாதிரி டைம் ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா புதுசாக அதிகம் படிக்கக்கூடாது. சார் நான் காலைல தான் சார் ஒரு நெடுவினாவே புதுசாக படிக்க போகிறேன் அப்படின்னா டைம் இழுத்துரும். ஓகேவா? படித்ததையும் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க, புதுசாக படிக்கணும்னு டைம் இழுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும், படித்ததை முதல் நாள், சார் நான் புதுசாக படிக்கிறதெல்லாம் முதல் நாள் நைட்டே படிச்சிருங்க, காலைல எழுந்திரிச்சா அப்படின்னா ரிவிஷன் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து வந்த கேள்வியாச்சும் எழுதணும். ஓகேவா? ஓட்டக்கூட மாதிரி என்ன இருக்குது போயிடக்கூடாது. ஓட்டக்கூட என்ன ஆகும் அப்படின்னா ஊத்த வந்து சைடில் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஓட்டக்கூட மாதிரி இருக்கவே கூடாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சு 5 to 7 அப்படின்றது நீங்கள் ரிவிஷன் 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 ரிவிஷன். நான் எப்பயுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா நீங்க 10 வாட்டி ரிவிஷன் பண்ணாதான் அது நல்லபடியா எழுத முடியும். ஓகேவா? அதனால ரிவிஷன் அப்படின்றத விட்டுறாதீங்க. அதுவும் முக்கியமானது ரிப்பீட் ரிவிஷன். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல. ஓகேவா? ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்ற மெத்தட் மூலியமா படிங்க. ஓகேவா? இது எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ரிப்பீட் ரிவிஷன் ஒரு மெத்தட் இருக்குன்னே தெரியும். அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் உங்களை மாதிரி தான் 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் வந்து அடுத்த நாள் தான் 1 மார்க்கே எடுப்பேன். இந்த மாதிரி 1 மார்க் 2 மார்க் படிச்சு மறுபடியும் 1 மார்க் 2 மார்க் படிச்சிட்டேன் அப்படின்னா அது எனக்கு மறக்கவே இல்லை. இது ஒரு நல்ல மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? என்னென்ன பண்ணணும் அப்படின்னா புதுசா எதையும் நீங்க படிக்கக்கூடாது. ஓகேவா? புதுசா எதையும் படிக்கக்கூடாது. அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கடைசி நிமிடம் படிப்பது. ஓகேவா? கடைசி நிமிடம் படிப்பது அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், கடைசி நிமிஷத்துல தான் சார் நான் போய் சில விஷயத்தை படிப்பேன் அப்படின்னா ஓகே படிக்கலாம். ஆனால் எப்போ அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour. ஓகேவா? அந்த டைமில், அதாவது சார் நான் வந்து பஸ்ஸில் தான் சார் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா, இல்லை வந்து ஒரு 10 நிமிஷம் தான் சார் எங்கள் வீட்டுக்கும் அப்படின்னா கடைசி ஒரு 1/2 hour எடுத்து வைக்கணும். என்ன அப்படின்னா அது படித்ததாக தான் இருக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் படிக்கிற கைடோ நோட்ஸோ. நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். என்ன அப்படின்னா எல்லா கொஸ்டினோட மொதல் வார்த்தையை டக்குன்னு ரீட் பண்ணிட்டே வருவேன். ஓகே இதை ஓகே ஓகே அப்படின்ட்டு ரீட் பண்ணிட்டு வருவேன். என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரைமரி மெம்பரில் போயிட்டு இதெல்லாம் டக்குன்னு சேவ் ஆகும். சரி இதெல்லாம் பார்த்தோம், கண்ணால் மட்டும் தான் பார்க்கணும், படிக்கலாம் கூடாது. ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும், ஒவ்வொரு வினாவோட ஃபர்ஸ்ட் வார்த்தை. இப்போ ஒரு சிறுவினா இருக்கு அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் வார்த்தை, குருவினா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை, சயின்ஸ் எந்த எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருவரோட ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க பார்க்கணும். அப்படியே டக்குன்னு சரி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல் நாளே ஒரு லிஸ்ட் அப்படின்றது போட்டுருக்கணும். ஒரு பென்னு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த நோட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே இதெல்லாம் வந்து மறக்கிற மாதிரி நம்ம மண்டைக்கு தெரியுது, என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதிடுவோம். நம்ம மண்டைக்கு இதெல்லாம் வந்து மறந்துடும் அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும், எழுதிடணும். ஓகே எனக்கு புணர்ச்சி தெரில, எனக்கு இந்த ஃபார்முலா தெரில அப்படின்னா எந்த எழுதிடணும் ஒரு நோட்டில், இல்லை ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லையோ. என்ன பண்ணணும், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி என்ன பண்ணணும், அதை மட்டும் டக்குன்னு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துடணும். பார்த்துட்டு என்ன பண்ணணும், பேப்பரை கொடுத்த உடனே என்ன பண்ணணும், கடைசி பேஜ்லையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துலையோ போயிட்டு என்ன பண்ணணும், ஃபார்முலாவையோ இந்த எதை வந்து நீங்கள் கடைசியாக படிச்சிங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிடணும் லைட்டாக. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு மறந்துடும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த விஷயத்த நீங்கள் வந்து முதல்ல கடைசியாக ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது. ஓகேவா? அதுதான் கடினமான வினா இருக்குது அப்படின்னா அந்த கடைசி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்றது பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும், எனக்கு இருந்திருக்கு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொட்டை மனப்படம் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? அது ஸ்கூல் படிக்கும் போது மனப்படம் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸாமில் வந்துருப்போம். கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்ப்போம், தெரிஞ்சுது, இது தெரியும் அப்படின்ட்டு உட்காந்துருப்போம். எழுதலாம் அப்படின்னு போயிட்டு பெண்ணை வைப்போம், பார்த்தா வந்து கொஸ்டினே மறந்துருக்கும். என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் வார்த்தை மறந்துருக்கும்.
என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்தில் ஒருத்தர் கேட்போம், டேய் மச்சான் இதோட ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் சொல்கிறான், நான் எழுதிடுவேன்டா. ஓகேடா அப்படின்னு சொல்லி அன்னை மட்டும் சொல்கிறா, அன்னை மொழியிலேருந்து நான் எழுதிடுவேன்டா அப்படின்னு கேட்போம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக போகும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் மாச்சு நீங்கள் பார்த்துட்டு போகணும். அப்போ தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, டக்கு டக்குன்னு அந்த ஃப்ளோ வரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி நிமிஷம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் மாச்சு நீங்கள் மினிமம் பார்த்துட்டு போகணும். கிளியரா சார்? அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 10 நிமிடம் கண்ணை மூடி அமைதி காக்கவும். என்ன சார் இது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் என்ட்ரானோன்னு ரொம்ப பயமாக இருக்கும். சார் அதெல்லாம் படிக்கிறவன்ட்ட சொல்லுங்க சார் அப்படின்றீங்களா? நீங்களும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, உங்களாலேயும் முடியும். ஓகேவா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ராறீங்க. ஓகேவா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்ட்ரானோடனே திக்குன்னு அடிக்குது. ஐயோ என்னடா அது பயமாக இருக்குது, இந்த கொஸ்டின் பேப்பர் பாஸ் ஆகுமா இல்லை மார்க் வருமா, நம்ம பட்டே 45 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், 50க்கு வருமா, 40 வருமா இல்லை 35 தான் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் எதை பற்றி யோசிக்கக்கூடாது. இல்லை வந்து அமைதியாக அவங்க அதாவது வந்து டீச்சர்ஸ் வரதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகலாம், இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். அப்போ என்ன பண்ணணும்னா சைலண்டாக உட்காந்து கண்ணை மூடிட்டு உட்காருங்க. இல்லை சைலண்டாக உட்காந்து எதை பற்றி யோசிக்கக்கூடாது, கொஸ்டினை பற்றி யோசிக்கக்கூடாது, எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. அப்படியே மைண்ட் வந்து அப்படியே இருக்கணும், பிளாங்காக இருக்கணும். எழுத போகிறோம் அவ்வளோதான். பென்னு நோட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸாம் பேட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மேலே வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துடணும். அப்படியே உட்காந்துடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வரும். என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வினாக்களை வந்து சார் ஃபர்ஸ்ட் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சில ஸ்கூலில் வந்து படிக்கிறது கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது அப்படின்னா டைம் கொடுப்பாங்க. ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10லேருந்து 15 நிமிஷம் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்றத நீ அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் படிக்கணும். சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு எழுத போகக்கூடாது. எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும், ஒரு கொஸ்டின் எழுதுவோம், 2வது கொஸ்டின் எழுதுவோம், 3வது கொஸ்டின் எழுதுவோம், 1 மார்க் முடிச்சுட்டு 2 மார்க் வரும்போது ஆன்சர் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோடனே பிளானிங் ரொம்ப 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 முக்கியம். அது எந்த எக்ஸாமானா இருக்கட்டும், தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், சயின்ஸ், எந்த எக்ஸாமானா இருக்கட்டும். ஓகேவா, என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ் எக்ஸாமாக கூட இருக்கலாம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே ஸ்கேன் பண்ணணும் அந்த கொஸ்டின் பேப்பர். என்ன சார் ஸ்கேனு அப்படின்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் எக்ஸாம் இல்லை 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு வாட்ச் அப்படின்றது கட்டிடணும். என்ன வாட்ச் அப்படின்னா டிஜிட்டல் வாட்சோ இல்லை வந்து இந்த வாட்ச்லாம் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச்லாம் கிடையாது, ஒரு அனலாக் வாட்ச் அப்படின்றத நீங்கள் எப்பயுமே வந்து வியர் பண்ணணும். ஏன் சார் அந்த அனலாக் வாட்ச் அப்படின்னா எப்பயுமே வந்து டைம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இந்த டைமுக்குள்ளே நம்ம இது முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடியுது அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து நீங்கள் இதில் வந்து மெர்ஜ் பண்ணிப்போம். இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு 3 மணி நேரம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணணும். 9 to 9:30க்குள்ள 1 வேர்டு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிளான் பண்ணணும், இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். 9 to 9:30க்குள்ள 1 மார்க் முடிக்கிறோம், 9:30 to 10:30க்குள்ள 2 மார்க் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் சிறுவினை எழுத போகிறோம், அதுக்கப்புறம் நெடுவினை எழுத போகிறோம். 2 மார்க்கு இவ்வளோ டைம் தேவையில்லை, ஒரு 1/2 hourலேயே எழுதலாம். 1 மார்க்குக்கும் 10 நிமிஷம், அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஓகேவா, 1 மார்க்குக்கு நீங்கள் 10 நிமிஷம். ஓகேவா, 10 வினா இருக்குது அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம்ன்றதே அதிகம். யோசிக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி எவ்வளோ நேரத்தில் தான் 5 நிமிஷத்துல நீங்கள் 10 1 மார்க் அப்படின்றது டக்கு எழுதிடலாம். ஓகேவா, 1 மார்க்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. 2 மார்க்கும் 1/2 hour அதிகபட்சம். ஓகேவா, நிறைய கொஸ்டினை சூஸ் பண்ணும்போதே ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த கொஸ்டினை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பட்டியே பெரிய கொஸ்டினாக இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டு இருப்போம். குருவினால அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எழுதவும் செய்யணும், கிறிஸ்பாகவும் இருக்கணும், நம்மளால எழுதவும் முடியணும். அந்த மாதிரி கொஸ்டினாக இருக்கணும். டைம் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து தமிழுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேவா, அதான் என்ன பண்ணணும்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் படிக்கணும். ஓகே, குருவினால எதெல்லாம் எழுத போகிறோம் அப்படின்றதே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். ஓகே, இந்த 3 கொஸ்டின் 5 வினா கொடுத்து 3 கொஸ்டின் கேட்குறாங்களா? ஓகே, 1வது கொஸ்டின், 3வது கொஸ்டின், 5வது கொஸ்டின், இது நல்லா தெரியும், இது எழுத போகிறோம். ஓகே, சிறுவினாவா 2வது கொஸ்டின், 6வது கொஸ்டின், இது எழுத போகிறோம். ஓகே, 5வது கொஸ்டின், 8வது கொஸ்டின் எழுத போகிறோம். நடுவினாவா, இந்த நடுவினா நமக்கு நல்லா தெரியும். ஓகே, கதை எழுத போகிறோமா அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணணும், கதை எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேஜ் வந்துடும் எப்படியா இருந்தாலும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா கதை எழுத போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே பிளான் பண்ணணும். ஓகேவா, எதை வந்து அப்போ கதை அப்படின்னா டைம் இழுக்கும். அப்போ வந்து முன்னாடியே இதெல்லாம் முடிச்சுட்டா மட்டும்தான் நம்மளால் கதை எழுத முடியும் அப்படின்றத பிளான் பண்ணிடணும். ஓகேவா, எப்பயுமே என்ன பண்ணிடணும், ஒரு வாட்ச் அப்படின்றது அனலாக் வாட்ச் அப்படின்றத நீங்கள் கட்டியிருக்கணும், பிளான் பண்ணணும். அங்கேயே உட்காந்து என்ன பண்ணணும், பிளான் அப்படின்றத உட்காந்து 1/2 hourலாம் பிளான் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரே நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்தில் எல்லாம் என்ன பண்ண போகிறோம் இந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அந்த 3 மணி நேரத்தில் இவ்வளோ நாள் படித்தது எங்கே புலப்படும் அப்படின்னா அந்த 3 மணி நேரத்தில் தான் உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த 3 மணி நேரத்தில் நம்ம பண்ணுறது தான் நமக்கு மார்க்காக வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த 2 நிமிஷத்தில் பிளானை போடுறீங்க, என்ன பண்ண போகிறோன்றது எழுதுறீங்க, அவ்வளோதான் மார்க் அப்படின்றது எடுக்க போகிறீங்க. ஓகேவா, அப்படின்றது மாதிரி சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா
ரொம்ப ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதவே கூடாது. ஓகேவா சார்? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினாவே கொடுத்துட்டாங்க சார், ஆனால் அது வந்து எனக்கு மறந்து போச்சு, கொஞ்சம் பாதி தான் ஞாபகம் இருக்குது, யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா டைம் இழுத்துட்டு போயிடும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 1 மார்க் முடிச்சிங்களா, அடுத்து வந்து 2 மார்க் குருவினாக்கு வரீங்களா, நான் இதை வந்து நீங்கள் எந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, தமிழோ இங்கிலீஷோ மேக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நம்பரை போடுறீங்க. ஃபஸ்ட் எனக்கு வந்து 12வது கொஸ்டின் நல்லா தெரியும் சார், ஆனால் 11வது கொஸ்டினும் தெரியும், ஆனால் அரைக்குறையாக இருக்குது. 12வது நம்பரை போடுறீங்க ஃபஸ்ட்டு, போட்டுட்டு அந்த கொஸ்டின் நல்லா டீட்டெயிலாக எழுதுறீங்க. எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட டீச்சர் திருத்தும் போது ஒரு ஃபஸ்ட்டு 2 பேஜுக்கு வந்து அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அதுக்கப்புறம் வந்து நல்லா தான் படிக்கிற பையன் நம்மள இருக்குது அப்படின்ற மாதிரி திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதனால் எப்பயுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேஜ் அப்படின்றது ரொம்ப 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 சூப்பராக இருக்கணும். எல்லா கொஸ்டினும் அப்படியே நோட்ஸில் படிச்சது மாதிரி அப்படியே இருக்கணும், புக்கில் உள்ளது மாதிரி அப்படியே இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இவன் படிச்சு தாண்டா எழுதியிருக்கான், இவன் கதை எழுதலடா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் வந்து கதை எழுத போகிறீங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று தெரியாத கொஸ்டினாக வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கதை அப்படின்றத அடிப்பீங்க. கதைலாம் அடிப்பீங்கல்ல நீங்கள், தெரியும். ஓகே, அது மாதிரி என்ன பண்ணணும், ஆனால் கதை அப்படின்றத அடிக்கக்கூடாது, படிச்சுட்டு தான் போய் எக்ஸாம் அப்படின்றது எழுதணும். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு எந்தெந்த வினாவை எழுத போறீங்க அப்படின்ற பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின் எழுத போறீங்க அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டு கிளியராக எழுதணும். ஓகேவா? கிளியரா இதை பண்ணிடுவீங்களா? ஓகேப்பா, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? எல்லாருக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.